ஒரே நாளில் 850 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 5வது நாளாக முடங்கியது இண்டிகோ விமான சேவை. சென்னை, ஐதராபாத், மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களில் பயணிகள் பரிதவிப்பு. இண்டிகோ விமானம் ரத்து காரணமாக சென்னை கோவைக்கான விமான கட்டணம் 72,000 ரூபாயாக அதிகரிப்பு. டெல்லி, பெங்களூரு உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கான கட்டணமும் பல மடங்கு உயர்வு. உள்நாட்டு விமான பயணத்திற்கு 7,000 முதல் 18,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். கட்டணக் கொள்ளையை தடுக்க உச்ச வரம்பை நிர்ணயித்தது ஒன்றிய அரசு. டிட்வா புயலால் பேரழிவை சந்தித்த இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் கப்பலை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் 3வது மொழி கட்டாயம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவு. ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்தே தீருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. சமூக முன்னேற்றத்திற்கான கல்வியில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரோம். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக சதி செய்திருப்பதாக டெல்லி போலீசில் ராமதாஸ் தரப்பு புகார். பொய் புகாரை கொடுத்து ஜி.கே. மணி அவதூறு பரப்புவதாக வழக்கறிஞர் பாலு பரபரப்பு குற்றச்சாட்டு. ONGC நிறுவன தளவாடங்களை சேதப்படுத்திய வழக்கில் பி.ஆர். பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் சிறை தண்டனை விதித்தும் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. அயோத்தி போல் தமிழ்நாடு வருவதில் தவறில்லை என கூறிய நயினார் நாகேந்திரனுக்கு கனிமொழி கண்டனம். தேர்தலில் பாஜக படுதோல்வியடைந்த பைசாவாத் தொகுதியில் உள்ள அயோத்தி போலவா என விமர்சனம். மத கலவரத்தை உருவாக்கி சங்கிகள் தமிழ்நாட்டில் நுழைய முயற்சிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் ஈடுபடாது எனவும் திட்டவட்டம். டிஜிட்டல் செயலி முறையில் பயிர்கள் பாதிப்பு கணக்கெடுப்பை தவிர்க்க விவசாயிகள் வலியுறுத்தல். எஞ்சிய பகுதிகளிலும் விரைந்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை. திருமங்கலம் அருகே பள்ளி மாணவர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டி. பல்லாங்குழி, பரமபதம், பம்பரம் விளையாடி மகிழ்ந்த மாணவ மாணவிகள். கந்தர்வக்கோட்டை அருகே விவசாய நிலத்தில் சோலார் பேனல் அமைக்க எதிர்ப்பு. நோய் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சுற்றுவட்டார கிராம மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழக்கையொட்டி தங்க தேர் வெள்ளோட்டம். மாட வீதிகள் வழியாக அசந்து ஆடி வந்த தேரை கண்டு பக்தர்கள் வழிபாடு. பணி நேரம் முடிந்து அலுவலக அழைப்புகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை. ஊழியர்கள் நலன் சார்ந்த தனிநபர் மசோதா மக்களவையில் தாக்கல்.
நேருவுக்கு எதிராக அவதூறு பரப்புவதே பாஜகவின் நோக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. வரும் 12ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகிறது ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படம். ரஜினியின் 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் போஸ்டர் வெளியீடு. நடிகர் கார்த்தியின் வா வாத்தியார் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பு. திரையரங்குகளில் வரும் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. நாடு முழுவதும் 5வது நாளாக இன்றும் 850 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிலையங்கள் ரயில் நிலையம் போல கூட்ட நெரிசலுடன் காணப்பட்டது. ஹைதராபாத், மும்பை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் இண்டிகோ விமான நிறுவன பணியாளர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நாள்தோறும் சுமார் 2300 விமானங்களை இயக்கி வருகிறது. இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய விமானிகளின் பணி நேரம் மற்றும் ஓய்வு நேரம் தொடர்பான புதிய விதிமுறைகளால் போதிய விமானிகள் இல்லாமல் இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இயக்குவதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக அதன் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று மட்டும் 850 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டும் 69 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 26 விமானங்களின் வருகையும் 43 விமானங்களின் புறப்பாடும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் ஹைதராபாத் விமான நிலையம் ரயில் நிலையம் போல கூட்ட நெரிசலுடன் காணப்பட்டது. கையில் பெட்டிகளுடன் பயணிகள் அலைமோதினர். At 4 o'clock early morning, we got a message that the flight has been cancelled. Okay. Yesterday also, when we called Indigo customer care, they said that your flight is on time. You don't need to worry about it. So we didn't make any alternate arrangements. And at 4 o'clock in the morning, we got a message that the flight is cancelled. Okay. Now the situation is, see, my brother is an NRI. மும்பை விமான நிலையத்தில் மட்டும் 117 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இண்டிகோ நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆப்பிரிக்க பெண் பயணி ஒருவர் டிக்கெட் கவுண்டர் மீது ஏறி நின்று முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று மும்பை விமான நிலையத்தில் உள்ள இண்டிகோ மையத்தில் விமான பயணி ஒருவர் ஜன்னலை கடுமையாக தட்டியதோடு பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். டெல்லி விமான நிலையத்தில் விமான பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணி ஒருவர் கர்ப்பிணியான தனது மனைவி காலை 7 மணியிலிருந்து காத்திருப்பதாக வேதனையுடன் கூறிய வீடியோ இணையத்தில் பரவலாகியுள்ளது. So I'm glad if it is started today, but there was a lot of harassment 2 days before. I was traveling from Delhi to Jammu for a wedding, and I was not able to attend. I could not attend the wedding, and the whole of money and time was all wasted, and my occasion. They have spoiled finally my occasion. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 17 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிலைய பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். Indigo bharenge kya? Who will suffer the losses? What are we supposed to do now? Again we'll go, we'll look for a hotel, we'll check in, and our work is being hampered. Our further plans, abhi tak koi message nahi hai, abhi tak koi intimation nahi hai airlines ki taraf se. What are we supposed to do now? இதேபோன்று பெங்களூரு, லக்னோ, இந்தூர், திருவனந்தபுரம் உள்ளிட்ட விமான நிலையங்களில் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகினர். இண்டிகோ விமான சேவை தொடர்ந்து 5வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் விமான கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. சென்னை கோவை இடையிலான விமான கட்டணம் 73,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது.
விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 5வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 1000 விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்தது. ஆனால் மறுநாள் முதல் விமான சேவை படிப்படியாக தொடங்கியுள்ளதாக தெரிவித்த இண்டிகோ நிறுவனம் வரும் 10ஆம் தேதி முதல் நிலைமை முழுமையாக சீரடையும் என்று அறிவித்தது. இதனிடையே சனிக்கிழமையும் பல்வேறு விமான நிலையங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் மட்டும் 48 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு விமான நிறுவனங்கள் 10 முதல் 15 மடங்கு வரை கட்டணத்தை அதிகரித்திருப்பது பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை டெல்லி மற்றும் சென்னை மும்பை இடையிலான விமான கட்டணம் 35,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சென்னை பெங்களூரு இடையிலான விமான கட்டணம் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சென்னை கோவை இடையிலான விமான கட்டணம் 73,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இருந்து விமான கட்டணம் உயர்வு தொடர்பான புகார்கள் குவிந்த நிலையில் ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. நிலைமை சீராகும் வரை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சரகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள இண்டிகோ ஏர்லைன் கவுண்டரில் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் குவிந்தனர். தங்களின் விமானம் உரிய நேரத்தில் புறப்படுமா அல்லது தேதி மாற்றப்படுமா என குழப்பத்தோடு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக முதியவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழலில் குடிநீர் வசதியில்லாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இப்போ என்னன்னா கவர்மெண்ட் சர்வன்ட் நாளையோட எனக்கு லீவு முடியுது. அப்போ நான் அதுக்கு போகணும். போயிட்டு நான் திரும்ப டியூட்டி அஷ்யூம் பண்ணணும். அதுதான் எனக்குள்ள பிரச்சனை. இப்போ எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. கவுண்டரில் 2 பேர் தான் இருக்காங்க. நான் 3 மணி நேரமாக நிற்கிறேன். இந்த மாதிரி டைமில் கவுண்டரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் போடலாம். மோர் தென் 2.5 hours 3 hours ஐம் ஸ்டாண்டிங் ஹியர். இது வரைக்கும் அவங்க கவுண்டர் கிட்ட நாங்கள் போல. எல்லாருமே யாராலையும் எப்படி யாருக்கும் சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கொடுக்கல ஏர்லைன்ஸ். நேரம் வேஸ்ட்டு, அலைச்சல், தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. வேற என்ன இதான் ஏர்லைன்ஸால தான். ஆமாம், இண்டிகோல தான். ரொம்ப வேர்ஸ்டான ஏர்லைன்ஸ் இது. ஸோ சிச்சுவேஷன் இஸ் வெரி வர்ஸ். ஃப்ளைட் போக முடியாது, அது ஒரு ப்ராப்ளம். பட் அது என்ன சொல்யூஷனுங்கிறது கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா, ஆன்லைனில் பண்ணிடலாமா என்ன எதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. டுமாரோ எக்ஸாம் 9:45 பட் ஃபார் ஃப்ளைட் இஸ் புக்டு 4 o'clock. Flight is cancelled. What about you are doing? This is our hall ticket. CSIR ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃப்ளைட் அவங்க நேற்று அவங்களே கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அமௌண்ட் டிடக்ட் பண்ணுறோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ளைட் கேன்சல் பண்ணால் அவங்க தானே ஃபுல் அமௌண்ட் தானே ரீஃபண்ட் தரணும், மெயிலில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு 8,000 டிக்கெட் அமௌண்ட் டிடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இண்டிகோ விமான சேவைகள் பாதிப்பால் உள்நாட்டு விமானங்களின் கட்டணம் 70,000 வரை எகிறிய நிலையில் உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு நிர்ணயித்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் நோக்கில் பல நகரங்களை இணைக்கும் வகையில் 75க்கும் அதிகமான சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான சேவை நாடு முழுவதும் முடங்கியுள்ள நிலையில் இண்டிகோ விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இண்டிகோ விமான நெருக்கடியால் மற்ற நிறுவனங்களின் விமான டிக்கெட்டுகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததை அடுத்து உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு நிர்ணயித்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டருக்கு குறைவான தொலைவுக்கு அதிகபட்ச விமான கட்டணமாக 7,500 ரூபாயாகவும் 500 முதல் 1000 கிலோமீட்டர் வரை பயணிப்பதற்கான அதிகபட்ச விமான கட்டணம் 12,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1000 முதல் 1,500 கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு அதிகபட்ச விமான கட்டணம் 15,000 ரூபாயாகவும் 1,500 கிலோமீட்டர் மேல் தொலைவில் பயணிப்பவர்களுக்கு அதிகபட்ச விமான கட்டணம் 18,000 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நிலைமை சீராகும் வரை எந்த நிறுவனமும் விமான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை தாண்டி வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கட்டண உச்சவரம்பானது வணிக வகுப்பு வகைகளுக்கு பொருந்தாது என்றும் பிராந்திய இணைப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் பின்தங்கிய பகுதிகளுக்கான விமான சேவை திட்டத்திற்கும் பொருந்தாது என்றும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதற்காக பயணிகளிடம் இண்டிகோ நிறுவன CEO பீட்டர் எல்பர்ஸ் மன்னிப்பு கோரிய நிலையில்
அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசு கோரியுள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் பயணிகளுக்கான பணத்தை நாளை இரவு 8 மணிக்குள் வழங்க வேண்டும் என்று இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே விமான நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் பல நகரங்களை இணைக்கும் வகையில் 75க்கும் அதிகமான சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்கனவே நீண்ட தூர ரயில்களில் 100க்கும் மேற்பட்ட கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 37 பிரீமியம் ரயில்களில் 116 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்தே தீருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுய தொழில் திட்ட பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தையொட்டி மேடையிலிருந்து அவரது படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சி விளிம்பு நிலை மக்களை கைதூக்கிவிடும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அரசின் திட்டங்கள் பட்டியலிட்ட முதலமைச்சர், சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்பதை அரசின் லட்சியம் என்று குறிப்பிட்டார். காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி நாம் முன்னேறி வரணும். நம்ம அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மைல்கல்லாக அமைந்திருக்கு. அதை கடக்கணும். அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும். அந்த இலக்கை அடைய நமது திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். முன்னதாக பழங்குடியின வாழ்வாதார கொள்கையை அவர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பறையந்தாங்கல் உள்ளிட்ட 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க கிராம ஊராட்சிக்கான விருதையும் முதலமைச்சர் வழங்கினார். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறைக்கான கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த அவர் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இருளர் இன மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 4 மாவட்டங்களில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக உதவியுடன் ஆடு, கோழி வளர்ப்பு போன்ற திட்டங்களால் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவியையும் அவர் வழங்கினார். தென் மாவட்டங்களில் கபடி வீரர்களுக்காக தங்குமிடங்களுடன் கூடிய பயிற்சி மையங்கள் கூடுதலாக அமைக்கப்படும் என்று கபடி பயிற்சியாளர் மணத்தி கணேசனின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி அளித்தார். சமூக நல்லிணக்கத்திற்கான விருது பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள், சுய தொழில் திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க விருது நமது விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த நமது பறையந்தாங்கல் ஊராட்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் நம்முடைய ஊராட்சிக்கு 1 கோடி ரூபாய் நம்முடைய ஊராட்சிக்கு சமூக நல்லிணக்க விருதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஊராட்சிக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். நான் வந்து தாட்கோ ஆஃபீஸ்க்கு இந்த டைலரிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லோன் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தோம். இந்த ஸ்கீமுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, திராவிட மக்களுக்காக சேர்த்துக்காக ரொம்ப நன்றி, தாட்கோ லோனுக்கும் ரொம்ப நன்றி, தாட்கோ எம்டிக்கு ரொம்ப நன்றி. ஸ்நாக் ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 1.5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு கொஞ்சம் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணும்போது தான் தாட்கோன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணி எங்களுக்கு இப்போ லோனும் சேங்ஷன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னோடய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருவையாறு ஊராட்சி ஒன்றியம் வேங்கட சமுத்திரம் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன். மத நல்லிணக்கம் சம்மந்தமாக அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அங்குள்ள குளம், கோவில், ஸ்கூலு எல்லாம் இல்லாமல் எஸ்சிபிசி கணக்கு இல்லாமல் எல்லா மக்களும் சரிசமமாக
சரிசமமாக மக்கள் இருந்ததால் அதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக ரோடு போடுறதுக்கு லைட்டு போடுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு செலவு பண்ணுறதுக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. இந்த வேங்கடசமுத்திரம் ஊராட்சிகளில் மட்டும் அந்த ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்கள் சமமாக இருக்காங்க. அதனால் சிறப்பு. எனக்கு இவ்வளோ நாள் ஆட்டோ இல்லாத இருந்த காரணத்தினால தாட்கோ ஆஃபீஸ் மூலயமா முதலமைச்சர் மூலயமா எனக்கு ஒரு ஆட்டோ தரத்துக்கு வழிவகுத்துருக்காங்க. இப்போ நான் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி என்னுடைய பசங்களெல்லாம் படிக்க நில வைப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்ணு 11th படிக்கிறான், என் பையன் 9th படிக்கிறான். இப்போ சொந்த ஆட்டோ இருக்கிறதுனால இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் அனைத்திலும் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்பு மாணவர்களுக்கு 3 இந்திய மொழிகளை பயிற்றுவிக்குமாறு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டிருப்பது புதிய சர்ச்சைகளுக்கு வித்திட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் இளங்கலை, முதுகலை மாணவர்களுக்கு கூடுதலாக ஒரு இந்திய மொழியை பயிற்றுவிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இணைப்பு கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை ஒன்றை பிறப்பித்துள்ளது. அனைத்து இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்கள் 3 மொழிகளை கற்க ஊக்குவிக்குமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்கள் குறைந்தது 3 மொழிகளுக்கான படிப்புகளை வழங்க வேண்டும் என்றும், ஒன்று உள்ளூர் மொழியாகவும் மற்றொன்று 22 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகளில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு செயலாளர் மனிஷ் ஜோஷி கூறியுள்ளார். இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் இந்திய மொழியை கற்றுக்கொள்வது மாணாக்கரின் விருப்பத் தேர்வாக இருக்க வேண்டும் என்றும், அது எந்த மட்டத்திலும் கட்டாய பாடமாக இருத்தல் கூடாது என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இருமொழி கொள்கை தமிழ், ஆங்கிலம் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக சிறந்தது. நம்ம ஆல்டியாவில் நம்ம கல்வி தரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம கொள்கையை நம்ம யூஜிசிக்காக மாற்றணும்னு அவசியம் இல்லை. யூஜிசி இது மாதிரி ஒரு முக்கியமான தீர்வை எடுக்கிறதும் தப்பு. இப்போ வேர்ல்டு ஓப்பன் அப் ஆயிடுச்சு. இங்கே வேலை இல்லாட்டி கண்டிப்பாக வட இந்தியாவுக்கு போய் ஹிந்தி படித்து தான் வேலை பார்க்கணும் இல்லை. அங்கே வேலை பார்க்குறோம், ஹிந்தி படிக்கட்டும். நீங்கள் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. இங்கே வேலை பார்த்துட்டு அதில் பல வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறக்கூடிய நம்ம பொறியாளர்களுக்கு ஹிந்தி அவசியம்னு உள்ளது தவறான கருத்து. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எது கொண்டு வந்தாங்க? ஃப்ளெக்சிபிள் ஆஃப் லேர்னிங் சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏன் லாங்குவேஜுக்கு மட்டும் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க? அதுதான் எங்களுடைய கல்வியாளர் எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிள் கொண்டு வாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அவனுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதாவது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கும்போது ஒரு அடிஷ்னல் பேப்பரு, எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அடிஷ்னல் பேர்டன் தான் கொண்டு வரதா இருக்கிறோம். ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருமொழி கொள்கையில் தமிழ்நாடு அரசு உறுதியுடன் இருக்கும் நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய அறிவிப்பு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபம் ஏற்றும் பிரச்சனையால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பரபரப்பு நிலவும் நிலையில் உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பக்தியுடன் வருபவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக தெரிவிக்கும் மக்கள் முருகனை காப்பாற்றுவதாக வருபவர்கள் தான் பிரச்சனை ஏற்படுவதாக கூறுகின்றனர். முருகா காப்பாற்றுன்னு சொல்லி வர்றவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக விளக்கத்துனாங்க. எல்லோரும் முருகா எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்டு போயிட்டாங்க. முருகனை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி வந்தவங்க அத்தனை பேரும் சாயந்தரம் கலவரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களே வழிய முருகனை வச்சு கும்பிட்றதுக்காக வரல. இன்றைக்கி 360 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து கேஸ் போட்டு வரட்டும், அது தீபத்தூண் தான் சொல்லி நிரூபிக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லோரும் சேர்ந்து அங்கேயே ஏற்றுவோம். எப்பயும் அது வார்டில் கார்த்திகை எப்பயும் சாமி கும்பிட்டு அவங்க வார்டு இருந்தாங்க. இன்றைக்கி புது பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. தீர்வுனா எல்லோரும் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக சாமி கும்பிடணும். பக்தர்கள் எல்லோரும் வராங்க. ஐயப்பன், கேரளா, ஆந்திரா எல்லா ஊர்லேருந்து வராங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லா ஊர்லேருந்து வராங்க. நல்ல முறையாக சாமி கும்பிட்டு அவங்க போகணும். அதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. ஆமாம், உள்ளூர் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற மக்கள் அமைதியை விரும்புகிறோம். இங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே உள்ள விவசாயிகளும் சரி, வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, இங்கே ஊர் அமைதியாக இருக்கணும். வெளியூர்காரங்க இங்கே இருக்க யாரையுமே இந்த தீபாங்க இங்கே போராட்டம் பண்ணலை. வெளியூர்காரங்க 100 பேரை கூட்டிகிட்டு அதான் இந்த பிரச்சனை வருது. அதனால தான் காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ இந்த 3 நாளாக யார் வெளியூர்காரங்க வரல, அது பாட்டுக்கு அமைதியாக போய்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி வெளியூர்காரங்க இங்கே
பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே இந்த ஊர் அமைதியாயிடும். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் எந்த முஸ்லீம் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், இந்து முஸ்லீம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.